பிரியமான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கும் இந்த அபிஷேகத்தை குறித்து, ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமென். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். அவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு அபிஷேகத்துக்காக உன் மேலே, உன் தலையில் நான் கை வைத்த பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கியது. அதோடு கூட நீ நின்று விடாமல், அந்த அபிஷேகத்தோடு மாத்திரம் நீ நின்று விடாமல், தொடர்ந்து நீ ஆவியில் அனல் மூட்டப்படணும். அப்படின்னா நீதான் அதற்காக அனல் மூட்டணும், நீதான் பிரயாசப்படணும், நீதான் அதுக்கான எஃபர்ட் போடணும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுத்தார்னா அது தீமோத்தேயுவுக்கு மட்டுமா? தீமோத்தேயு கொடுக்குவதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே வாரும் என்று சொல்லும் பொழுது நம்ம மேலே ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. அப்போ அது ஒரு பாயிண்ட் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்திலேயே நின்று விடாமல் தொடர்ந்து நம்ம அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அதை அனல் மூட்டும் பொழுதுதான் அடுத்த கட்ட அபிஷேகத்துக்கு போகும். உதாரணமாக ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானம் திறந்தது, ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட, பிதாவோடு கூட அவர் உறவு வைக்க ஜெபிக்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் அவர் மூலமாய் நடந்தது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவராகவும் அவர் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அபிஷேகம் பண்ணுவது அவருடைய வேலை. ஆனால் தொடர்ந்து நம்ம அற்புதங்களை செய்வதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொள்வது, அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க அனல் மூட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஒரு அனல் மூட்டும், நம்முடைய அபிஷேகத்தை அதிகப்படுத்தும். பைபிள் வாசிக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது, வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அது எழுதப்பட்டு இருக்கிறபடியினால அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தியானிக்கையில் நமக்குள்ளே அக்கினி மூளும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்ட உடனே ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிறார். அந்த அபிஷேகத்தோடு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டோடு நம்ம நின்று விடாமல் தொடர்ந்து ஓடணும். தொடர்ந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசணும். அந்நிய பாஷை வரம் கிடைக்கலையா, ஆவியானவரோடு இடைப்படுங்க. ஆவியானவரே எனக்கு நீங்கள் தாங்க, உங்களுடைய வல்லமையை தாங்க, வரங்களை தாங்க, ஜெபாவியை தாங்க, நான் அதிகமாக ஜெபிக்கணும் அப்பா என்று நீங்கள் சொல்ல ஆவியானவர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த அபிஷேகம் இன்னும் அதிகமாக பெருகும். அது மாத்திரமல்ல, அனல் மூட்டப்படும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் வேதத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு தேவ மனிதனை வைத்து நான் இதுக்கான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ மனிதர்களை ஞாபகப்படுத்தினார். அதை வைத்து அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஜெபத்தோடு கூட நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த அபிஷேகம் அனல் மூட்டப்படும், இந்த அபிஷேகம் பெருகும்.
இந்த அபிஷேகம் பெருகும் பொழுது, இந்த அபிஷேகம் அனல் மூட்டப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார், உங்களை நம்முடைய தேசத்தில் எப்படி பயன்படுத்துவார் என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் எலியா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று அதுக்கு முன்னாடி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19:16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இந்த எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே அவர் புறப்பட்டு போகிறார். எலிசாவை தேடி போகிறார். எலிசா எந்த இடத்துல இருக்கிறான் என்று பார்த்த பொழுது அவர் 12ஆம் ஏர் பூட்டி கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தார். ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தார். அவரை பார்த்த உடனே அவன் இருந்த இடம் வரைக்கும் போய் எலியா தீர்க்கதரிசி தன் சால்வையை போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோடைய விளைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சால்வையை போட்ட உடனே 21ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலிசா எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எலிசா இருந்த இடம் மட்டும் போய் சால்வையை போட்டார். அதன் பிறகு எலியா பின் சென்றார் என்று பார்க்கிறோம். பின் சென்று ஊழியம் செய்தார். அவர் என்ன ஊழியம் செய்தார் என்பதை தான் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இங்க பாருங்க, எலிசா என்ன செய்தார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அழுக்கில் கை பட்டுருச்சுன்னா கையை கழுவிடணும். சாப்பிட்டார்னா அதுக்கப்புறம் கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றணும். பின்னாடியே என்ன செய்யணும்? போகணும். அதுதான் இந்த எலிசாவுடைய வேலை. எலிசா எலியாவுக்கு பின் சென்றான். எங்கே போனாரோ அங்கெல்லாம் பின் சென்றான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ பின் சென்று அவர் போய்கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து போய்கொண்டிருந்தார். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா ஒரு அற்புதம் நடக்கலை. இவர் செய்யலை, எலிசா செய்யலை. எலியா செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எலியா போறதை பார்க்கிறார். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறார். எலியா சாப்பிட்றதை பார்க்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறார். அவர் செய்வதே கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்று அவர் பின்தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இவருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கல. அவர் மேல சால்வை விழுந்தது உண்மைதான். அவருக்கு விழுந்த சால்வை தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம். பிரியமானவர்களே, வேதத்திலே 3 விதமான அபிஷேகம். ஒன்று தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாமுவேலுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம். அப்புறம் ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். சவுலுக்கு ஒரு அபிஷேகம், தாவீதுக்கு அபிஷேகம். இதெல்லாம் ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம். ஆண்டவருடைய பணியை செய்கிற லேவியருக்கு ஒரு அபிஷேகம். ஆரோனின் வம்சத்தாருக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும். காரணம், மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்பதற்காக.
இப்படி. ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக, தீர்க்கதரிசிகளாக எல்லா அபிஷேகத்தையும் ஒன்னா நம்ம மேல போட்டுட்டார். ஆமென். அப்ப நான் ஒரு தீர்க்கதரிசியா அல்லது நான் என்ன ராஜாவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல, என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு ஊற்றின உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பின் சென்று கர்த்தரோடு கூட இருந்து தேவ ஊழியர்களை பின்பற்றி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமென். அதுதான் இந்த எலிசா செய்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் மேல அபிஷேகம் விழுந்துருச்சு, அந்த சால்வை விழுந்துருச்சு. ஆனா சால்வை விழுந்தாலும் அவர் எலியாவை ஓவர்டேக் பண்ணல, எலியாவுக்கு பின் சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அபிஷேகம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், கால் தரையிலே நிற்க மாட்டேங்குது. கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த பெருமை வந்தாலே அப்புறம் அந்த அபிஷேகம் அப்படியே போயிடும். ஆனால் நம்ம அப்படியே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தாழ்மையாக கர்த்தருக்கு பின் செல்லணும். நம்ம இந்த ஆண்டவருடைய வழிகளில் நடத்துகிற தேவ ஊழியருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். ஆனால் அதோடு கூட நிற்கக்கூடாது. வேதத்திலே பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? முதல் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆமென். இங்க பாருங்க, எலியாவை பின் செல்லுகிற ஒரு எலிசா, எலியாவை பின் செல்லுகிற ஒரு எலிசா. ஏன் அவர் பின் சென்றார்? அவர் மேல விழுந்த அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் விளைவு பின் சென்றார். அப்போ இங்க பார்க்கிறோம், எரிகோவுக்கு போறேன், கர்த்தர் என்னை அங்க அனுப்புகிறார், அதனால நீ இங்கே இரு என்று பெத்தேலுக்கு அனுப்புகிறார் என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார், நோ, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உங்களை பின்தொடர்வேன் என்று பெத்தேலுக்கு பின்தொடர்ந்தார். அப்புறம் எரிகோவுக்கு அனுப்புகிறார் சொல்லும் பொழுது எரிகோவுக்கு நான் வருவேன்னு சொன்னாரு. 3வது பார்த்தீங்கன்னா, நான் யோர்தானை கடந்து போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லும் போது அங்கேயும் நான் வருவேன் என்று சொல்லி அவர் பின்தொடர்ந்ததை பார்க்கிறோம். தொடர்ந்து பின்தொடர்ந்து அவர் போனது எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்றான். இதுல பார்க்கிறோம், தொடர்ந்து இந்த எலியாவை விடாமல் பின்பற்றியதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் சொல்லுகிறார், உங்க கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும். உங்கள்கிட்ட இருக்கிற வரம் எனக்கு வேணும்னு கேட்கல, அந்த வரம் ரெட்டிப்பாய் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எலிசா மேல சால்வை விழுந்தாலும், அந்த அபிஷேகிக்கப்பட்டாலும், அந்த அபிஷேகத்தின் லெவல்லையே அவர் இருக்க விரும்பல. அவருக்குள்ளே ஒரு ஆசை, இந்த எலியாவை கர்த்தர் எடுக்க போகிறார், ஆனா எடுக்க போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அதுவும் ரெட்டிப்பாய் வேணும் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற அதே அபிஷேகத்தோடு கூட நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லது 2 மாதங்களுக்கு முன்பாக, 5 மாதத்துக்கு முன்பாக, 1 வருஷத்துக்கு முன்பாக அபிஷேகத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. இந்த அபிஷேகம்
அபிஷேகம் எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேண்டும் என்று பின்தொடருகிற, அதை பிடிக்கிற வரைக்கும் ஓயாமல் கிரியை செய்கிற அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு கிரியை நமக்கு ஆண்டவர் வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இவர் கேட்கிறாரு, உங்களை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எனக்கு ரெட்டிப்பான வரம் தேவை, எனக்கு ரெட்டிப்பான வரம் தேவை, அதை கண்டிப்பா எனக்கு வேண்டும் என்று கேட்டதின் விளைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இருந்த பொழுது அங்க இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் லேசா இந்த சால்வையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, நீ என்னை நோக்கி பார்க்கணும், பார்த்து கொண்டே இருக்கணும், நான் எடுக்கப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன பொழுது இவர் செய்கிற காரியம் பார்த்தீங்களா? அதையே பார்த்து கொண்டிருக்கிறார், சால்வையே பார்த்து கொண்டிருக்கிறார், எலியாவையே பார்த்து கொண்டிருக்கிறார். சுழல் காற்று வருகிறது, அதில் ஒரு அக்னி ரதம் வருகிறது, அதில் அவர் எடுக்கப்படுகிறார். அப்பவும் என் ஆண்டவரே, என் தகப்பனே, என் எஜமானனே, குதிரை வீரராய் இருக்கிறவரே என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருந்ததன் விளைவு மேலிருந்து அவருடைய சால்வை இவர் மேல விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எலிசாவுக்கு 2 முறை சால்வை விழுந்தது இல்லையா? முதல் முறை எப்போ விழுந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இவர் இருந்த இடத்திலேயே அந்த சால்வை விழுந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல சும்மா கேட்டிருப்போம், எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா என்று சொல்லி உடனே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் இவர் கேட்கவே இல்லை, இந்த எலிசா கேட்கவே இல்லை. அபிஷேகம் தாங்கன்னு கேட்டாரா? இல்லை, கேட்காமலே அவருக்கு ஒரு அபிஷேகம் விழுந்தது. இதே மாதிரி உங்களை கூட ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் நடத்தி உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த ஆலயத்துல கர்த்தரை ஆராதிச்சீங்களோ அந்த இடத்துல அபிஷேகம் கொடுத்திருக்கலாம். ஒரு சிலர் நீங்க இருக்கிற வீட்டிலேயே அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம். கடந்த வாரம் இந்த அபிஷேகத்தை குறித்து நான் பேசின பொழுது, அந்த திங்கட்கிழமை செய்தி கொடுத்த பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு தம்பி மெசேஜ் அனுப்பியிருந்தான். என்ன மெசேஜ் தெரியுமா? நேற்று அந்த மெசேஜ் கேட்ட பொழுது நான் ஆண்டவரிடத்துல அபிஷேகத்தை தாரோன்னு கேட்டேன், அப்பவே ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொன்னார். கடந்த நாட்களில் ஆல்நைட் ப்ரேயரில் மற்றும் அபிஷேகத்தை குறித்து நிறைய டீச் பண்ணும் பொழுது அந்த நாட்களில் வந்த சாட்சிகள் எல்லாமே எப்படி தெரியுமா? என்னை ஒரு புது அபிஷேகத்தால் நிரப்பினார், என்னை கர்த்தர் அபிஷேகித்தார். பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீங்க போன ஆலயத்துல உங்களை அபிஷேகம் பண்ணினார். அநேக நேரங்கள்ல நம்ம கேட்காமலே அபிஷேகம் பண்ணினார். ஒரு சிலருக்கு கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணினார், ஒரு சிலருக்கு கொஞ்ச காலம் கழிச்சு அபிஷேகம் பண்ணினார். எப்படி ஆனாலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? எப்படி எலிசாவுக்கு இருந்த இடத்துல அபிஷேகம் கிடைச்சதோ, ஆனா அந்த இருந்த இடத்துல அபிஷேகம் கிடைச்ச பிறகு அவருடைய வாழ்க்கையில பார்த்தா ஒன்னே ஒண்ணு, பின் சென்று ஊழியம் செய்தாரே தவிர வேற எந்த அற்புதமும் அவர் மூலமாய் நடந்ததா நம்ம பார்க்கல. எலியா மூலமா தான் நடந்துச்சு, இவர் மூலமா நடக்கல. ஆனா இவர் எலியாவை பின்தொடர்ந்து அது கில்காலா இருக்கட்டும், பெத்தேலா இருக்கட்டும், எரிகோவா இருக்கட்டும், யோர்தானா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவமாய் இருந்தாலும் நான் பின்தொடர்வேன் என்று சொல்லி, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேணும், அதுவும் அந்த அபிஷேகம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று பின்தொடர்ந்து போன பொழுது எலிசாவின் மேல அந்த 2ஆம் விசை அபிஷேகம் விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை உங்க மேல அபிஷேகம் விழுந்தது, அதே அபிஷேகத்தோடு நின்று விடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் மற்றொரு அபிஷேகம், இன்னும் வல்லமையான அபிஷேகம், இன்னும் 2 மடங்கு அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் அனல் மூட்டுங்கள், அனல் மூட்டி எழுப்புங்க, சும்மா இருக்காதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வீணாக்காதீங்க. அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே, அந்த நோக்கத்தை விட்டுறாதீங்க. அந்த நோக்கத்தை முடிக்கிற வரைக்கும், என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் அபிஷேகத்தை தாங்க, இன்னும் கிருபை தாங்க, வரங்கள் தாங்க, வல்லமை தாங்க என்று அனல் மூட்டி எழுப்ப
கர்த்தர் மறுபடியும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். 2வது விசை உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அந்த ஆவியின் வரம் அவர் மேலே விழுந்தது, ரெட்டிப்பாக விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் தொடப்போகிறார். மறுபடியும் இன்னொரு விசை கர்த்தர் இன்றைக்கு தொடப்போகிறார். ஆமென். சரி, இந்த அபிஷேகம் அவர் மேலே 2வது முறை விழுந்த பிறகு அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன? அப்போ நம்ம ஆவியில் அண்ணல் மூட்டி எழுப்ப 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 நம்முடைய அபிஷேகத்தை பெருக பண்ணும்படி ஜெபிக்க 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 ஆண்டவரை நோக்கி, இன்னும் எங்களுக்கு இந்த அபிஷேகம் போதாதப்பா, இந்த வல்லமை போதாதப்பா என்று கேட்டு 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 அவரை பின்தொடர்ந்து போக போக, எப்படி எலியாவை பின்தொடர்ந்து எலிசா போனாரோ அதே போல நம்ம ஆவியானவரை பின்தொடர்ந்து போக 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 அவர் மேலே இருக்கிற அந்த வல்லமை ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இயேசுவின் மேலிருந்த வல்லமை ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இவர் மேலே இந்த அபிஷேகம் விழுந்ததன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இது எலியா செய்த காரியம் இல்லையா? எலியா தன்னுடைய சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்த பொழுது அந்த யோர்தான் 2ஆக பிரிந்தது, உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்போ பாருங்க, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவோடு கூட வரும் பொழுது எலியா அதை அடித்து அக்கரைப்பட்டார். அப்புறம் அவர் போயிட்டார். அப்போ கடைசி அற்புதம், எலியாவுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். அவர் வார்த்தையின்படி மழை பெய்யும், அவர் வார்த்தை இல்லைன்னா மழை ஸ்டாப் ஆகும். சாரிபாத் விதவை வீட்டில் பெருகியது மாவெல்லாம், காரணம் இந்த எலியா. இப்படி நிறைய வானத்தில் இந்த அக்கினியை இறக்கினவர் எலியா. ஆமென். பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் கர்த்தர் செஞ்சாரு. அவர் செய்த கடைசி அற்புதம் என்ன தெரியுமா? அந்த சால்வையை வைத்து யோர்தானை 2ஆக பிளந்தார். ஆமென். அவர் பரலோகத்துக்கு போவதற்கு தடையாக இருந்த அந்த யோர்தானை அவர் 2ஆக பிளந்து பரலோகத்துக்கு போனார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இவர் செய்த முதல் அற்புதமே எலியா செய்த கடைசி அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. எப்போவுமே அந்த கடைசி அற்புதம் ரொம்ப பெருசாக பேசப்படும் இல்லையா? யாராவது மரித்து போயிட்டாங்கன்னா கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க, கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? ஊழியக்காரர் மரிச்சாங்கன்னா அவர் பேசின கடைசி வார்த்தை, கடைசி பிரசங்கம், கடைசி அற்புதம், கடைசி காரியம், இதெல்லாம் பற்றி ரொம்ப பிரமாதமாக நம்ம பேசுவோம் இல்லையா? ஆனால் முதல் அற்புதம் யாருக்கும் ரொம்ப தெரியாது. முதல்ல ஆரம்ப வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில் சால்வை, ரெட்டிப்பான சால்வை விழுந்த பொழுது, 2ஆம் விசை சால்வை விழுந்த பொழுது எலியா செய்த கடைசி அற்புதத்தை முதல் அற்புதமாக செய்ய கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். ஃபர்ஸ்ட் அற்புதமே அவ்வளோ பெரிய அற்புதம். ஆமென். பெரிய யோர்தான், அந்த நதி 2ஆக பிரிந்தது. முடியாத காரியம், அதை முடித்து கொடுத்தார் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய ஊழியர்கள் செய்ததை விட, உங்களுடைய பெற்றோர் செய்ததை விட, உங்கள் பெற்றோர் காலத்தின் இருந்த அதை விட, அபிஷேகத்தை விட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆவியின் வரம் இன்னும் எனக்கு வேணும், இது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அதனுடைய விளைவு ஒரு பெரிய அற்புதத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த எலியாவுக்கு முன்பாகவும்
தடை மாறியது. இந்த யோர்தான் தடையாக இருந்தது. அந்த தடைகளை கர்த்தர் மாற்றினது போல எலிசா மூலமாகவும் அந்த தடையை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள், ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக தடைகளை மாற்றி போடுவார். ஆமென். அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? முதல் 2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். அருமையான வசனம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக போய் கதவுகள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு நான் முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ அபிஷேகத்துல நீங்க நிரம்ப 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 இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப எழுப்ப இன்னும் அபிஷேகம் வேணும். அப்பா, உங்க மேல இருக்கிற அந்த அளவில்லாத அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க. எலியா மேல இருந்த அபிஷேகம், எலிசா மேல இருந்த அபிஷேகம் எல்லாம் எனக்கு 2 மடங்காய் தாங்கப்பா என்று நீங்க கேட்கணும். பவுல் மேல இருந்த அபிஷேகம், பேதுரு மேல இருந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும்பான்னு கேட்க 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 ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி கதவுகளை திறக்கிறவர். அந்த யோர்தான் அவங்களுக்கு முன்பாக பூட்டப்படலை, அதை கர்த்தர் 2ஆக பிளந்து உலர்ந்த தரையாக மாற்றி பாதைகளை உண்டாக்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் 2வது அபிஷேகம், அதாவது அபிஷேகத்தில் அனல் மூட்டப்பட்டு பட்டு இன்னும் நிறைய அபிஷேகத்தை பெற்றதன் விளைவு உங்களுக்காக கர்த்தர் பாதைகளை செவ்வையாக்குவார், தடைகளை உடைத்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இங்க பார்க்கிறோம், பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் எலிசாவிடத்துல வராங்க. எலியாவும் போயிட்டு இருக்காரு, எலிசாவும் போயிட்டு இருக்கிறாரு. எலியாவை பார்த்து ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த எலியா பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவர் பின்னாடி ஒருத்தன் போகிறானே, அதாவது என்னது, தண்ணி தூக்கிட்டு போகிறானே, செம்பில் தண்ணி தூக்கிட்டு போகிறானே, இவன் எதுக்கு போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளே சொல்கிறாங்க, ஏன்பா நீ பின்னாடி போகிற, நீ பின்னாடி போகிறதுனால என்ன, உங்கள் எஜமான இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க யாரு? தீர்க்கதரிசிகள். அவங்க வெளிப்பாடு இருந்துச்சு இல்லையா, எலியாவை எடுக்க போகிறாருங்கிறது இந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இந்த எலிசாவை மட்டுப்படுத்த பார்த்தாங்க, கட்டுப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் எலிசா சும்மா இருங்க, எனக்கு தெரியும். இதே மாதிரி எரிகோ கிட்ட வந்த பொழுது அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க, இதே மாதிரி சொன்னாங்க, உன் தலைவர் எடுக்க போறார் தெரியுமா, அவர் போனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற, சாப்பாட்டுக்கே சொல்லுவாங்கல்ல லாட்ரி அடிக்க வேண்டியதான்ட்டு, அந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அப்படியே சொல்லிட்டே வந்த பொழுது யோர்தான் கிட்ட வர்றாங்க. யோர்தான் கிட்ட வந்த பொழுது இவங்க போகும் பொழுது அதை இவங்க தூரத்துலேருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கரேஜ் பண்ணுகிற மக்கள், ஊழியக்காரர்கள் கூட, அபிஷேகம் பெற்றவங்க கூட அநேக நேரங்களில் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா? ஒரு விஷயம் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆனால் ஒரு அற்புதமும் நடக்கலை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, ஏதோ ஓடிட்டுருக்கேன், அவர் எப்படி எலியாவுக்கு பின்னாடி போனாரோ அதே மாதிரி நான் போயிட்டுருக்கேன், எனக்கு எந்த அற்புதமும் இல்லை. இதை பார்க்குற மக்கள் என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க,
ஜீசஸ் ஜீசஸ்ன்னு போனியே, அபிஷேகம் அபிஷேகம்னு போனியே, ஆலயம் ஆலயம்னு போனியே, உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒன்றுமே இல்லையே, சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, என்ன பண்ண போற அப்படின்னு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறதுக்கு போனால் கூட உனக்கெல்லாம் பாஸ்டர் வந்து உனக்கு கொடுக்க மாட்டார், உனக்கெல்லாம் முன்னாடி என்ன செய்ய மாட்டார், நிற்க வைக்க மாட்டார். அவர் நிற்க வைக்கிறாரோ இல்லையோ, ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தரே நிற்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான காரியம். ஸோ இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு போல்ட்னஸ் நமக்கு தேவை. நம்மளை எந்த மக்கள் டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம அங்கேயே நின்றக்கூடாது. அவங்கள சொல்கிற இடத்துல அந்த யோர்தான்லேயே நின்றக்கூடாது, எரிகோலை நின்றக்கூடாது, பெத்தேல்லே நின்றக்கூடாது. நம்ம முன்னோக்கி செல்லணும். எவ்வளோ டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் கேட்டாலும் நம்ம தொடர்ந்து ஓடணும். தொடர்ந்து அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே தான் இருக்கணும். அதே அந்நிய பாஷை தானே பேசுகிற, அதே 2 வார்த்தை, அதே வார்த்தை தான், பரவாயில்ல, நான் பேசுவேன், இந்த ஆண்டவர் இடத்துல பேசுவேன், ரகசியத்தை பேசுகிறேன், உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கணவர் கேட்பாரு, நீ என்ன பேசுகிற, உனக்கே புரியலை, அப்புறம் எதுக்கு ஆண்டவருக்கு எப்படி புரியும்? அது சொல்லணும். உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது, ஏன்னா நான் மனுஷரிடத்துல பேசலை, தேவனிடத்துல பேசுகிறேன், அவருக்கு கேட்கும். நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, பின்தொடரணும், அனல் மூட்டிகிட்டே இருக்கணும், ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டே இருக்கணும். அப்படியே இவர் தொடர்ந்து ஓட ஓட நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோர்தானை கடக்கும்போது அவங்க தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு சம்பவம் தெரியும். மேலிருந்து விழுந்த அந்த சால்வை விழுந்தது. அது விழுந்ததை பார்த்த உடனே 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவர் திரும்ப எலிசா மட்டும் வர்றாரு. ஆனால் கையில் எலியாவின் சால்வை வச்சிருக்கிறாரு. போகும்போதும் பார்த்தாங்க, அதே சால்வை வச்சு எலியா முறுக்கி அடித்து யோர்தானை பிளந்து அக்கறைக்கு போனாங்க. இவங்க தூரத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இவர் எலியா இருக்கப்ப யோர்தானை தாண்டிட்டாரு, எலியாவை எடுக்க போகிறாரு. எப்படி இவர் திரும்பி வருவார்? யோர்தானில் அடிச்சுட்டு போயிடுவார். இப்படி தான் இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூட்டம். இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஜெபிக்கிறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவர் தேவன் இவனை தப்பு வைப்பாரா? பார்க்கலாம். தாவீது ராஜா சங்கீதத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பார் இல்லையா? இவர் தேவன் இவரை தப்புவிக்கட்டும், பார்க்கலாமே என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களே, தகப்பனே அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னை கைவிடாதேயும்னு அவர் ஜெபிக்கிறதை பார்க்குறோம். இன்னைக்கு இவங்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்தில் நின்று யோர்தானை தாண்டி வந்துருவாரா, இல்லை யோர்தானுக்கு அந்த பக்கமே அங்கேயே இருந்து அந்த எலியா போயிட்டாரு, அங்கே இவருடைய வாழ்க்கை சாப்டர் அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா தெரியலை. ஆனால் அவங்க ஒன்று பார்க்குறாங்க, அதே சால்வை அதே யோர்தானை கடந்து அந்த எலிசா மட்டும் வந்த பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க? ஓடி போய் அதுக்கப்புறம் டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசலை, விழுந்து பணிந்து வணங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆனால் மூட்டை எந்த வாய் உங்களுக்கு விரோதமாக பேசிச்சோ அதே வாய் உங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து விழுந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவராமே என்று சொல்லுவாங்க. அதே வாய் சொல்லும், அதே மனிதர்கள் வந்து பணிந்து கொள்வார்கள். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு பேசுகிறவங்க பேசட்டும், இன்னைக்கு கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணட்டும், இன்னைக்கு நம்மளை தூரமாக இருந்து என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே வாட்ச் பண்ணட்டும். கவலைப்படாதீங்க. ஏன் வேலை? நான் அபிஷேகத்தை விடக்கூடாது, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். எலியா மேலே இந்த அபிஷேகம் வேணும்னு இவர் எப்படி ஓடினாரோ அதே மாதிரி எனக்கு இன்னும் அபிஷேகம் தாங்கப்பா அப்படின்னு அனல் மூட்டிகிட்டே இருங்களேன்.
உங்களை பார்க்கிற மற்றவங்க எந்த மனிதர்கள் வாயில உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அதே மனிதர்கள் உங்களை வணங்குவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க, உங்களை பணிந்து கொள்வாங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சால்வை 2ஆம் விசை நம்ம மேல விழும் பொழுது, முதல் விசை விழும், அது ஒரு அனுபவம். கர்த்தருக்கு மனிதர்களுக்கு பின் சென்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம். ஆனா 2ஆம் விசையும் என்னை தொடணும்பா, நான் விடமாட்டேன், இந்த ஆவியின் வரம் என் மேல விழாமல் நான் உம்மை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடமாட்டேன் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அதே எரிகோல எத்தனையோ முறை மக்கள் இருந்திருப்பாங்க, எலிசாவை பார்த்திருப்பாங்க, அப்பெல்லாம் அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா இப்ப சொல்றாங்க, 2ஆம் விசை சால்வை விழுந்த பிறகு சொல்றாங்க, எல்லாரும் போய் எலிசாட்ட போய், ஆண்டவரே இந்த பட்டணம் நல்லதுதான், ஆனா தண்ணீரோ கெட்டு போச்சு, நிலமோ பால் நிலம் என்று சொல்லுகிறாங்க. ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, முதல் விசை பெற்ற அபிஷேகத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. ஆனா அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி இன்னும் 2ஆம் விசை அந்த அபிஷேகம் உங்கள் மேல விழுற வரைக்கும் உங்களை விடமாட்டேன் ஏசப்பான்னு அவரை பின் தொடரும் பொழுது மற்ற மக்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்மை பார்க்கிறவங்க தங்க பிரச்சனை வந்து சொல்லுவாங்க, தங்களுடைய தேவைகளை சொல்லுவாங்க, நம்மிடத்துல வந்து ஜெபத்துக்காக காத்திருப்பாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜெபிங்கம்மா ஜெபிங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே. அப்ப அதுக்கு நம்மளுக்கு இன்னும் அபிஷேகம் தேவையே. இவர் மேல 2ஆம் விசை அந்த சால்வை விழுந்த பொழுது பாருங்க, மனிதர்களுக்கு இவர்தான் சால்வை பெற்றவர், இவர்தான் எலியாவோடு கூட இருந்தவர் சொல்லல, இன்ட்ரோடக்ஷன் சொல்லல. இன்ட்ரோடக்ஷன் இல்லாமலேயே மக்கள் வந்து சொல்றாங்க. காரணம் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அதை பார்க்குறாங்க, அதை உணர்றாங்க. இவர்கிட்ட போனா அற்புதம் நடக்கும். ஆமென். அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்தது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்துல வந்து யாரெல்லாம் ஜெபிக்கும்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை விடமாட்ட ஆண்டவரே என்று நீங்க ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல வந்து யாராவது தங்க பிரச்சனையை சொன்னா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நீங்க தேவனுடைய பாதத்துல நிற்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா சொல்றாரே, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால் அந்த யோர்தான்ல எது வரைக்கும் நிற்கணுமா? சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருகிற வரைக்கும். அப்ப எல்லாருடைய பிரச்சனைகளும் தீருகிற வரைக்கும் நம்ம தேவ சமூகத்திலே நிற்கணும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நம்மளை பெருமையா காட்டிக்கிறதுக்கு இல்லை. என் மேல அபிஷேகம் இருக்கு தெரியுமா, என் மேல ரெட்டிப்பான அபிஷேகம் இருக்கு தெரியுமா, நான் வரம் பெற்ற ஊழியர் தெரியுமா, நான் தீர்க்க தரிசன வரமுடையவள் தெரியுமா, என் மேல 12 வரமும் இருக்கு. 9 வரம் தான் பைபிள்ல இருக்கும், ஆனா சொல்லுவாங்க 12 வரம் இருக்குது. கர்த்தர் என்கிட்ட அவ்வளோ பேசினார், இவ்வளோ பேசினார். இதுக்காக வரங்கள் அல்ல, இதுக்காக அது அபிஷேகம் இல்லை, இதுக்காக 2ஆவது விசை போடப்பட்ட சால்வை அல்ல, இதுக்காகவா நம்ம அபிஷேகத்தை அனல் மூட்டணும் இல்லை. நம்மளை பார்த்தாலே மக்கள் தேடி வரணும், நம்மளை பார்த்தாலே அவர்கள் வந்து தங்கள் பிரச்சனையை சொல்லணும். நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பதற்கு பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அந்த அபிஷேகம் சொல்யூஷனை கொடுக்கும். நம்ம இல்லை, நம்ம மேல இருக்கிற அந்த சால்வை அந்த சொல்யூஷனை கொடுக்கும். ஆமே. இன்னைக்கு நமக்கு அந்த பெருமையே வேண்டாம். என் மேல சால்வை, என் மேல சால்வை, இதே வேண்டாம். ஒன்னே ஒன்று, ஆவியானவரே நீங்க என்னை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா மாற்றுங்க, அது போதும் அப்பா,
அது போதும் அப்பா. எவ்வளோ மக்கள் பிரச்சனையோடு இருக்காங்க. இந்த யூடியூப் ஊழியத்து மூலமாக பார்க்கும் பொழுது எவ்வளோ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் ஆண்டவர் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுக்காக தான் இந்த அபிஷேகம். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கை, பாழாய் போன வாழ்க்கையை கர்த்தர் பயிர் நிலமாக்கி இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள், தற்கொலைக்கு போன குடும்பங்கள் கர்த்தர் திருப்பி இருக்கிறார். காரணம் என்ன? மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம மேல அந்த அபிஷேகத்தை போட்டிருக்கிறார். அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு, குடும்பங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்த்தையை நம்ம முடிக்க போகிறோம். ஆனாலும் அந்த வசனங்களை குறித்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். 2 ராஜாக்கள் 3:12 வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். யோசபாத் கேட்கிறாரு, இந்த வனாந்திர பாதையில போயிட்டு இருக்கோம், தண்ணி இல்லை, இந்த சூழ்நிலையில எதிரிகள் பின்தொடர்ந்து வர்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. வனாந்திர பாதை, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, சரியா வழியும் தெரியாது. தண்ணி இருந்தால், மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கப்பட முடியும். இந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லையா என்று சொன்ன பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த ஒரு மனிதர் எலிசா இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இந்த ராஜா சொல்றாரு, அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம், அந்த சால்வை 2ஆம் இசை விழுந்ததினால, அல்லது நம்ம மேல பெற்ற அபிஷேகத்தை, அந்த வரத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்ப 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 நமக்குள்ள வார்த்தை வரும், கர்த்தருடைய வார்த்தை வரும், தேவனுடைய வார்த்தை இருக்கும். அது மற்றவங்களுக்கு நேராக கடந்து செல்லும். ஹல்லேலூயா. பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை, பிறருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தை, பிறரை வேதனைப்படுத்துகிற வார்த்தை அல்ல, பிறரை தேற்றுகிற வார்த்தை. ஆமே, முடியாத சூழ்நிலையில ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற வார்த்தை. வசனம் பார்த்தீங்களா? அவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரி அவர் மூலமாய் ஆண்டவர் பேசினார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தையை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற்றுவது தான் இந்த அபிஷேகத்தின் அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக 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 கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வாங்குவோம். நம்ம உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக யாராவது ஜெபிக்க சொன்னா, நீங்க பாரத்தோடு அபிஷேகத்தில் நிரம்பினவங்களா இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வார்த்தையை பிடித்து மற்றவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். இதுக்காகவே நீங்க அனல் மூட்டணும். அப்பா, உங்க வார்த்தை வேணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை அல்ல, இப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது உங்க வார்த்தை கடந்து போகணும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போனாதான் அங்கே அற்புதம் நடக்கும், மாற்றம் வரும். இல்லைனா மாற்றம் வராதே. நேற்று மும்பையில் அந்த அபிஷேகம் கடந்து வந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, பாவத்திலிருந்து விடுதலையானாங்க, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டாங்களே, அவங்களோட வாழ்க்கை மாறியதே. காரணம் என்ன? அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது வார்த்தை கிடைக்கிறது. அந்த வார்த்தை பிறரை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு வார்த்தை வேணும், அதுக்காகவே நான் உங்களை விட மாட்டேன், எனக்குள்ள வார்த்தை வேணும். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த எலியா செய்தது 7 அற்புதமா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 7 அற்புதம். ஆனால் இந்த எலிசாவுக்குள்ள ரெட்டிப்பான வரம் கிரியை செய்த பொழுது 14 அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதம் இல்லையா? அந்த எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, கடன் பிரச்சனை,
அங்கே அற்புதம் நடக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதில் ஒரே விஷம் இருக்குது. அங்கே அற்புதம் நடக்குது, விஷம் மாறுது. சூனை ஊராள், குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்குது. திரும்ப அந்த குழந்தை மரிக்குது, திரும்ப அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்படுது. எவ்வளோ காரியங்கள். நாகமான் குஷ்டரோகம் மாறுகிறது. இரும்பு கோடரி மிதக்குது. சீரிய இராணுவம் எங்கெல்லாம் வந்து பாலை இறங்குறாங்களோ அந்த இடங்களெல்லாம் ராஜாவுக்கு சொல்றாரு. அவங்கள சுற்றி அந்த சீரிய படைகள் எலிசாவை சுற்றி வந்த பொழுது அவங்க கண் மயக்கத்தை உண்டு பண்ணினார். ஜெபித்தார், கண் மயக்கமாச்சு. இப்படி நிறைய அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த அபிஷேகத்தில் நிரம்ப 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 அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட 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 இன்னும் எனக்கு அபிஷேகம் தேவை, 2 மடங்கு அபிஷேகம் தேவைன்னு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து நிறைய அற்புதங்களை செய்கிற வரங்கள் செயல்படும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்களை செய்கிற வரம், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசன வரம், விசுவாச வரம், நோய்களை குணமாக்குற வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, இன்னும் பிசாசை அடையாளம் காண்பது, பிசாசை துரத்துகிறது. இப்படிப்பட்ட 9 வரங்களும் கிரியை செய்யும். உங்களுக்குள்ளிருந்து அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எலிசா மரித்த பிறகு கூட 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது மோவாபிய தண்டுகள் வந்ததுனால ஒரு அடக்கம் பண்ண வந்த பொழுது அது அப்படியே இவருடைய எலும்பு மேலே போட்டுட்டாங்க. எலும்பு மேலே கல்லறையில் போட்டுட்டாங்க. அப்போ அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகள் மேலே பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்தான், கால் ஊன்றி எழுந்திருந்தான். ஆமென். மரித்து போனவன் இந்த மரித்து போன அந்த எலும்பு மேலே பட்ட பொழுது அந்த மரித்து பிறகு கூட அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த 2 மடங்கு வல்லமை இந்த மனிதனுக்கு உயிரை கொடுத்தது, உயிர்ப்பிச்சை கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளம் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவங்க, ஆவில நிரம்பி நிரம்பி இன்னும் 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவங்க, இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவங்க, ஆவியில் அனல் மூட்டி இருக்கிறவங்க, உயிர் வாழ்கிற காலத்திலும் பிறருக்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இறந்த பிறகும் அவர்கள் மூலமாக ஒரு கூட்டம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, டிஜிஎஸ் தினகரன் ஐயா மரித்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய சம்பவம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய செய்திகள் இன்றைக்கும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அண்ணன் சாம் ஜெபதர் அண்ணன் மரித்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய புத்தகங்கள் மூலமாக இன்னும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரே, இன்னும் அனைவரை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய செய்திகள், அவருடைய பாடல்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறதே. காரணம் என்ன? அபிஷேகத்தின் வல்லமை. இன்னைக்கு நம்ம ஏதோ வாழ்ந்தோம், முடிஞ்சது, வாழ்க்கை முடிஞ்சது, அப்படி கிடையாது. மரித்த பிறகும் நம்ம மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் காலூன்றி நிற்கணும். இன்னைக்கும் நம்முடைய வார்த்தைகள் மரித்தாலும் அவன் பேசினான். பைபிள்ல இருக்கே, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நம்ம மரித்தும் பேசணும். வேதாகம பக்தர்கள் மரித்தும் பேசுறாங்களே, நம்ம மரித்த பிறகும் பேசணும். எங்க அம்மா அப்பாவை குறித்து நான் சொல்லும்போது ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. அதனால அவங்க பேசின காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்கள் குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது, எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா சொன்ன வார்த்தை, எங்க அம்மா இன்னைக்கு இல்லை, எங்க அப்பா இன்னைக்கு இல்லை, ஆனா அவங்களுடைய வார்த்தை இன்னும் பேசி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க, அந்த அபிஷேகத்துல நிரம்பிட்டே இருங்க. எங்களை உயிரடைய பண்ணுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உங்களை கொண்டு மற்றவர்களையும் உயிர்ப்பிப்பார். நீங்க மரித்த பிறகும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்போ ஒரு ஆசை வருது இல்லை, எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், நானும் இப்படி எலிசாவை போல வாழணும். இருக்கா இல்லையா? சரி, இல்லாதவங்களை பற்றி கவலை இல்லை, அந்த ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை உயிரடைய பண்ணுங்க ராஜா, எனக்குள்ள அந்த வல்லமை தாங்கப்பா, 2 மடங்கு வல்லமை தாங்கப்பா. எனக்குள்ள ஏற்கனவே அபிஷேகம் இருக்கு, ஆனால் அது போதாது,
ஏற்கனவே என்னை தொட்டீங்க, அது போதாது. 2 மடங்கு அபிஷேகம் ஊற்றுகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். ஆவியில நிரம்புவேன். இன்னும் 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 எங்களை உயிரடைய பண்ணுங்கன்னு சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி எங்களோடு கூட இணைந்து பாடுவீங்களா? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து ஜெபத்தோடு பாடலாமா? உயிரடைய வேண்டுமே, எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை வேண்டுமே என்று சொல்லி எல்லாரும் பாடலாமா? உயிரடைய வேண்டுமே. எஸ் ஆமே. ரீபா கபா ஓரா பால சந்தல் லாபா தீபா லாபா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த உயிர் தெளிந்த வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, அப்பா எங்களுடைய எலும்புகள் உயிர் அடையணும், நாங்க உயிர் அடையணும். என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் போதாதப்பா. வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை சொல்லுங்க அப்பா, ஆவி எங்களுக்கு அனுப்புங்கப்பா. 2 மடங்கு அபிஷேகம் வேணும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. இந்த நோய் தெளிந்த வல்லமை வேண்டுமே. இந்த நோய் தெளிந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள், பாதாள கட்டுகள் உடையுமே. நம்ம மூலமா பெரிய பெரிய வல்லமை இறங்குறதுனால பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிய போகிறது. உங்க வீடுகளுக்குள்ளே பார்வோனின் வல்லமை நடுங்குகிறது. ஆமென். ஓடணும் அப்பா, உங்களுக்காக நாங்கள் ஓடணுமே. உமக்காக நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் கேளுங்க, உயிரிழ பண்ணுங்கப்பா. 2 மடங்கு வல்லமை தாங்கப்பா. இன்னும் அபிஷேகம் தேவைப்பா. இந்த வல்லமை போதாதப்பா, இந்த வல்லமை போதாதப்பா. இன்னும் அபிஷேகம், இன்னும் அபிஷேகம். ரீபா கபா ஜபா. உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, யாரெல்லாம் உம்மை பார்த்து நான் உயிர் தெழணும் ஆண்டவரே, உயிர் அடையணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் போதாதப்பா, அது மாத்திரம் போதாதப்பா. இன்னும் வல்லமை தாங்க, இன்னும் கிருபை வரங்கள் தாங்க. இன்னும் ஆண்டவரே வல்லமை வேண்டும். இன்னும் சால்வை எங்க மேல விழட்டும், உம்முடைய அபிஷேகத்தின் சால்வை எங்க மேல விழட்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக. ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. 2 மடங்கு வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஒரு அபிஷேகத்தால நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உமக்காக இவர்கள் ஓடட்டும் ஐயா, உமக்காக ஓடட்டும் ஐயா. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம் ஐயா. அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் உம்மை அறியணும்னா அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் 2 மடங்கு அபிஷேகம் தேவையே. அன்றைக்கு எரிகோவின் பக்கத்துல இருந்த மக்கள் வந்து ஆண்டவரே எலீசாவை பார்த்து எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய பட்டணத்துக்காக ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு வந்து கேட்டாங்களே. அப்படி எத்தனையோ பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது அப்பா. ஆண்டவரே, எங்களை பார்த்து அவர்கள் சொல்லும் பொழுது நாங்க ஜெபிக்கிற ஜெபம், இந்த வல்லமை, இந்த அபிஷேகத்தினால அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுமே தகப்பனே, விடுதலை கிடைக்கணுமே தகப்பனே.
ஆண்டவரே, எங்க குடும்பங்களிலேயே எவ்வளோ பிரச்சனை என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கணுமே தகப்பனே, அற்புதங்கள் நடக்கணுமே தகப்பனே. 2 மடங்கு அபிஷேகம் வேணுமே தகப்பனே. தடைகள் உடைக்கப்படணுமே தகப்பனே. எங்களை ஆண்டவரை டிஸ்கரேஜ் பண்ணுகிற மனிதர்கள் நடுவில் எங்களை உயர்த்தணுமே தகப்பனே. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேசும் பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ரீகா ராபா ஷகா லாபா ஓரா பால ஷந்தா லாபா. ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே உம்முடைய இரட்டிப்பான வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வாழட்டும், சத்ருவின் கிரியைகளை அழிக்கட்டும், தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் இவர்கள் மூலமாய் நடக்கட்டும். அப்பா, எங்க காலத்துக்கு பிறகும் நாங்கள் உமக்காக வாழணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும், அற்புதங்கள் நடக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் ஆண்டவரே சிரசில ஊற்றப்படட்டும், எங்கள் சரீரத்திலே ஊற்றப்படட்டும், எங்கள் எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அன்றைக்கு எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே இருந்த அதே அக்கினி எங்கள் எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அந்த அக்கினியினாலே ஆண்டவரே எங்களுடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் அப்பா, உயிரடையட்டும் அப்பா. பிறரையும் உயிர்ப்பிக்கிற அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழட்டும் ஐயா, ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கிறதை இனி அவர்கள் பார்க்கணும் ஐயா. தேவைகளுக்காக ஜெபிக்காமலே ஆண்டவர் அந்த சால்வையை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த அபிஷேக சால்வையை வைத்து ஜெபிக்கும் பொழுது பாதைகள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும். ஆண்டவரே, மரித்து போன நிலைமையில இருக்கிற, ஆவிக்குரிய மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க இன்னைக்கு எங்களோடு கூட பேசுனீங்க, அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்க. யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகளிடத்திலிருந்து சாட்சிகள் வரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்தார், எங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை தார். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும் ராஜா. நாளைக்கு மறுபடியும் நாங்கள் கூடி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். உங்க குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.